தமிழர்கள் மீது இனச்சுத்திகரிப்பை மேற்கொள்ளும் ஸ்ரீலங்கா அரசாங்கம். தமிழர்களின் தாயகத்தில் சீனா போர்க்கொடி தூக்கி எதிர்ப்பு. ராஜபக்ஷ அரசு போல் ரணில் அரசும் செயற்படுகின்றது. இந்தியாவிடம் உதவி கோருகின்ற சம்பந்தன். கடந்த 1882 ஆண்டுக்கு பிற்பாடு தமிழர்களது இருப்பு விகிதாசாரம் மற்றும் நிலங்கள் பறிக்கப்பட்டு இனமும் ஒரு இன சுத்திகரிப்பு நடைபெற்று வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். தமிழரசு கட்சியின் திருகோணமலை மாவட்ட அலுவலகத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், திருகோணமலை மாவட்டத்தில் அரசாங்கம் மற்றும் பல்துறை சார்ந்த நிறுவனங்களால் முன்னெடுக்கப்படும் அத்துமீறிய காணி அபகரிப்புகள் நடைபெறுகின்றன. தமிழ் மக்களின் அடிப்படையான அவர்களின் நிலத்தினை பறித்தல் என்பது அவர்களை வாழ விடாமல் அகற்றுவதற்கான முயற்சி. அந்த முன்னெடுப்புகளில் ஒன்றுதான் காணி அபகரிப்பு மற்றும் தமிழர்கள் பூர்வீகமாக கொண்ட காணிகளில் விகாரைகளை அமைத்தல் என்பனவாகும். இவை தொடர்பாக நாடாளுமன்றத்தில் தொடர்ச்சியாக தாம் கருத்து வெளியிட்டு வருவதாகவும், மேலும் திட்டமிட்ட அபகரிப்புகள் தொடர்பிலான பட்டியல் ஒன்றினை தாம் தயாரித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் கடந்த 1882 ஆண்டுக்கு பிற்பாடு தமிழர்களது இருப்பு விகிதாசாரம் மற்றும் நிலங்கள் பறிக்கப்பட்டு இன்னமும் ஒரு இன சுத்திகரிப்பு நடைபெற்று வரும் நிலையில் அது தொடர்பில் நாடாளுமன்றம் தவிர்ந்த ஏனைய சர்வதேச ரீதியிலான அமைப்புகளிடம் தாம் குரல் கொடுக்க தயாராக இருப்பதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். குறித்த சந்திப்பில் திருகோணமலை மாவட்ட கிளையின் தலைவர் கோதாசன் மற்றும் செயலாளர் சுரேஷ் ஆகியோரும் பங்கேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கான சீன தூதுவர் தலைமையிலான குழுவினர் வடக்கிற்கு விஜயம் செய்ய உள்ள நிலையில் அக்குழுவினருக்கு எதிராக வடக்கில் வலுவான எதிர்ப்பலைகள் கிளம்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்திற்கு எதிர்வரும் 6ஆம் திகதி இலங்கைக்கான சீன தூதுவர் ஹீ சென் ஃபாங் தலைமையிலான குழுவினர் வருகை தர உள்ளனர். தென்கிழக்கு ஆசிய பிராந்தியத்தில் வல்லாதிக்க போட்டியின் காரணமாக இந்தியாவின் தலையீடுகளை குறைக்கும் நோக்கில் இலங்கையில் சீனாவின் ஆதிக்கம் அதிகரித்து வருகின்றது என குற்றம் சாட்டப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து வடக்கு மீன்பிடித்துறையில் சீனாவின் ஆதிக்கம் அதிகரித்து வருகின்றமை பலத்த கண்டனத்திற்கு உள்ளாகியுள்ளது. தமிழர்களின் பூர்வீக தாயகமான வடக்கு கிழக்கு பகுதிகளில் சீனா வலிந்து ஆதிக்கம் செலுத்த முனைவது தமிழர்களின் வாழ்வாதாரத்திற்கு பெரும் அச்சுறுத்தலாகும் என்று கடற்தொழிலாளர் சங்கங்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்டி வருகின்றன. மேலும் சீன தூதுவர் தலைமையிலான குழுவினர் வருகையின் போது தமது எதிர்ப்பை வெளிப்படுத்த ஆயத்தங்கள் செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் சீன தூதுவரின் யாழ் விஜயத்தை யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களும் எதிர்ப்பதற்கு தயாராகி வருகின்றார்கள் என அறிய கிடைத்தது. சீன தூதுவர் புலமை பரிசில் திட்டத்தின் கீழ் யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் 30 பேருக்கு மாதாந்தம் ரூபாய் 6500 படி வழங்குவதற்கு திட்டமிடப்பட்டிருந்த போதிலும் சீன தூதுவரின் யாழ்ப்பாணம் விஜயத்துக்கான நிகழ்ச்சி நிரலில் யாழ் பல்கலைக்கழக விஜயம் தவிர்க்கப்பட்டுள்ளதன் மூலம் இதுவும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதே நேரம் தமிழ் தேசியம் சார்ந்து செயற்படுகின்ற கட்சிகளும் சீனாவில் வெல்வளைப்பு முயற்சிகள் மீதான தமது கண்டனத்தை பதிவு செய்துள்ளன. தமிழ் தேசிய கூட்டமைப்பும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் சீன தூதுவரின் யாழ் விஜயத்தை விரும்பவில்லை. தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளரும் சட்டத்தரணியுமான சுஹாசும் பூகோள ரீதியாக ஏற்பட்டுள்ள இந்த பிரச்சினைக்கான தீர்வு காண்பதற்கு தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வினை இந்தியாவும் வெளிநாடுகளும் தலையிட்டு விரைவாக வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கின்றனர். இதனால் கட்சிகளின் ஆதரவாளர்களும் சீன தூதுவரின் யாழ்ப்பாண விஜயத்தன்று போர்க்கொடி தூக்கி எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட வாய்ப்புகள் உள்ளதாக அவதானிகள் தெரிவிக்கின்றனர். இலங்கையில் வடக்கு கிழக்கு மற்றும் மலையகத்தில் வாழும் தமிழ் மக்களின் நலனில் இந்திய மத்திய அரசு முழுமையான அக்கறை செலுத்தியுள்ளது என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான ரா சம்பந்தன் தெரிவித்துள்ளார். மலையகம் 200 நிகழ்வில் பங்கேற்க கொழும்பு வந்த இந்தியாவின் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வடக்கு கிழக்குக்கும் வந்து பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்றுள்ள நிலையிலேயே ரா சம்பந்தன் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கையில் வடக்கு கிழக்கு மற்றும் மலையக வாழும் தமிழ் மக்களின் நலனில் இந்திய மத்திய அரசு முழுமையான அக்கறை செலுத்தியுள்ளதோடு உதவிகளையும் தொடர்ந்து வழங்கி வருகின்றது. இதனை நாம் வரவேற்கின்றோம். அதேபோல் இலங்கையில் தமிழ் மக்களுக்கு நிரந்தர அரசியல் தீர்வு விரைந்து கிடைக்க நரேந்திர மோடி தலைமையிலான இந்திய அரசு இலங்கை அரசுக்கு கடும் அழுத்தங்களை பிரயோகிக்க வேண்டும். அரசியல் தீர்வு விவகாரத்தில் ராஜபக்ஷ அரசு போல் ரணில் அரசும் வாக்குறுதிகளை மாத்திரம் வழங்குகின்றது. ஆனால் செயல் வடிவில் எந்த முன்னேற்றமும் இல்லை. இந்த விவகாரத்தில் இந்திய மத்திய அரசு அதீத கவனம் செலுத்த வேண்டும்.
தமிழர்களின் கோரிக்கைகள் என்ன, அவர்கள் விரும்பும் தீர்வு என்ன ஆகிய விடயங்களை இந்தியாவின் மோடி அரசிடம் நாம் ஏற்கனவே எடுத்துரைத்து விட்டோம். எனவே இந்த விடயங்கள் தொடர்பில் மோடி அரசு இலங்கை அரசுக்கு கடும் அழுத்தங்களை பிரயோகிக்க வேண்டும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். போலீஸ் மா அதிபர் சி.டி. விக்ரமரத்னவுக்கு மேலும் சேவை நீடிப்பு வழங்கப்பட்டுள்ளது. 3 வார காலத்திற்கு சேவை நீடிப்பு வழங்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சட்டத்தரணி நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். போலீஸ் மா அதிபர் சி.டி. விக்ரமரத்னவுக்கு மேலும் சேவை நீடிப்பு வழங்கப்பட்டுள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் தகவல்கள் வெளியாகியுள்ளது. போலீஸ் மா அதிபர் சி.டி. விக்ரமரத்னவுக்கு இவ்வாறு 4வது முறையாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் சேவை நீடிப்பு வழங்கப்பட உள்ளதாக கூறப்படுகின்றது. முன்னதாக 3 மாதங்கள் என்ற அடிப்படையில் 2 முறையும் 3 வாரங்கள் சேவை நீடிப்பு ஒரு முறையும் ஜனாதிபதியால் வழங்கப்பட்டிருந்தது. இறுதியாக வழங்கப்பட்ட 3 வார கால சேவை நீடிப்பு நேற்றுடன் முடிவடைந்த நிலையிலேயே ஜனாதிபதி இவருக்கு மீண்டும் சேவை நீடிப்பை வழங்கியுள்ளார். அரசியலமைப்பில் ஜனாதிபதிக்கு உள்ள அதிகாரங்களின் பிரகாரம் இவ்வாறு சேவை நீடிப்பை வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் வருட வரவு செலவு திட்டத்தில் அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு உள்ளிட்ட நாட்டுக்கான நல்ல யோசனைகள் நிறைவேற்றப்பட்டால் அதற்கு ஆதரவளிக்க ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு ஒன்று தயாராக இருப்பதாக நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. எதிர்வரும் நாட்களில் இது தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவிடம் தெரியப்படுத்த தீர்மானித்துள்ளனர். அண்மையில் சப்ரகமுவ மாகாண நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரின் நுகேகொடை இல்லத்தில் நடைபெற்ற சிநேகபூர்வ சந்திப்பில் இந்த விடயம் முதல் முறையாக பேசப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதில் தென் மாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் சிரேஷ்ட ஆணையாளரும் கலந்து கொண்டுள்ளார். தற்போது மக்கள் சிரமங்களை எதிர்நோக்கி வரும் நிலையில் வரவு செலவு திட்டத்தில் உள்ள நல்ல யோசனைகள் முன்வைத்தால் அதற்கு எதிர்ப்பு வெளியிட்டால் கிராமங்களுக்கு செல்ல முடியாத நிலை ஏற்படக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக இங்கு கலந்துரையாடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்காவும் இந்தியாவும் தன்னை ஏமாற்றிவிட்டது என சம்பந்தன் வெளிப்படையாக கூறினார் என மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் ஆய்வாளருமான நிக்சன் தெரிவித்துள்ளார். ஊடக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். மேலும் கூறுகையில், சம்பந்தனை பொறுத்தவரை இப்போது ஓய்வு பெற வேண்டியது அல்லது ஓய்வு பெறக்கூடிய தேவை இருக்கின்றது என்பது உண்மை. அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவர் ஓய்வு பெற வேண்டும் என அறிவிக்கக்கூடிய காலம் இதுவல்ல. அது முன்னரே செய்திருக்க வேண்டிய ஒன்று. ஆனால் இப்போது ஏன் அந்த தேவை வருகின்றது என்றால், அடுத்த ஆண்டு தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் சில வேளைகளில் ஒத்திவைக்கப்பட்டாலும் ஜனாதிபதி தேர்தல் வரப்போன்றது. அதற்கு முன்னதாக ஏதாவது முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும். அதை மையமாக வைத்து அரசியல் நோக்கத்தில்தான் இந்த கோரிக்கை விடப்பட்டிருக்கின்றது என்பது தெரிகின்றது. அடுத்ததாக சம்பந்தனை பொறுத்தவரையில் அவர் மீது எனக்கு விமர்சனங்கள் இருக்கின்றன. ஆனால் சரியோ பிழையோ 2009ஆம் ஆண்டு யுத்த சாட்சியங்களின்றி வன்னியில் நடத்தப்பட்டது என்பதை நாடாளுமன்றத்திலே பதிவு செய்திருந்தார். ஐக்கிய நாடுகள் சபையையும் சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தையும் வெளியேற்றிவிட்டு சாட்சியங்களின்றி நடத்தப்பட்ட போர். ஆகவே அங்கு நடந்த அத்தனை கொலைகளுக்கும் இலங்கை அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும், சர்வதேசம் பொறுப்பேற்க வேண்டும் என்றார். அத்துடன் 2009ஆம் ஆண்டு போர் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது கொழும்பில் இருந்து அமெரிக்க தூதுவர்களும் இந்திய தூதுவர்களும் தன்னை சந்தித்ததாகவும் போரை தாம் முடிவிற்கு கொண்டு வரப்போவதாகவும் போரின் பின்னர், அதாவது தமிழீழ விடுதலை புலிகளை அழைத்த பின்னர் நிரந்தர அரசியல் தீர்வு வரும் என்றும் சொல்லியிருந்தார்கள். அந்த வாக்குறுதியை நான் நம்பியிருந்தேன் என்று சம்பந்தன் சொல்லுகின்றார். எனினும் இப்போது 10 ஆண்டுகள் கடந்து விட்டன. ஆனால் அமெரிக்காவும் இந்தியாவும் தன்னை ஏமாற்றிவிட்டது என வெளிப்படையாக அம்பலப்படுத்தினார் என நிக்சன் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார்.